அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரீனா மாதவன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டேஸாக வீடியோ போடல. டைம் இல்லை எடுக்கிறதுக்கு. பசங்களும் ஸ்கூல் போகிறதுனால எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ரிலேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன். அது இப்போ எங்கள் அம்மா இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மாவோட ஆசை பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்களும் எப்படியாவது எங்கள் அம்மா கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அம்மா கொரோனா டைமில் இறந்தனால அதை அம்மாவோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு இந்த முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். கண்டுபிடிக்கணும்னு நினச்சா என்றைக்கோ கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம போலீஸோட உதவியோட கூட நம்ம போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்களே இது வரைக்கும் அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும்னு அவங்களே முயற்சி பண்ணலை. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன். இது யூடியூப்பில் நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் அது எல்லா இடத்துலையும் ரீச் ஆகும். ஸோ இது திருநெல்வேலி, நாகர்கோவிலில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா, ஸோ அது ஒருத்தவங்க மூலமாக பார்த்து அடுத்தடுத்து அது ரீச் ஆகும். அதனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் பாருங்கள், இதான் எங்கள் அம்மா ஸ்கூல் படித்த சர்டிஃபிகேட். என்கிட்ட இந்த ஒரு ப்ரூஃப் தான் இருக்குது. எங்கள் அம்மா இதை பத்திரமா வச்சுருந்தாங்க. இந்த ப்ரூஃபை வச்சு தான் எங்கள் அம்மா அவங்களுடைய ஃபேமிலியை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருந்தாங்க. இது எங்கள் அம்மா இறந்த பிறகு நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அப்பா பேர் பார்த்திங்கன்னா செல்லத்துறை. அம்மா பேர் பாலம்மாள். இது நாகர்கோவில் அம்மா ஸ்கூலில் கர்ச்சனாவலையில் படிச்சிருக்காங்க. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இதில் இருக்குது. அம்மா எந்த வருஷம் படித்தாங்க என்னன்னு இந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. ஸோ இதில் அப்பா அம்மா பேர் இதில் எல்லாமே இதில் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டில் இந்த ஒரு ப்ரூஃப் தான் என்கிட்ட இருக்குது, எங்கள் அம்மாவோட ப்ரூஃப். இவங்க தான் எங்கள் அம்மா. இது எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோ தான் எங்கள் அம்மா. இவங்க தான் எங்கள் அம்மா. இந்த ஃபோட்டோவில் நடுவில் நான் இருக்கேன். என்னுடைய நேம் ரீனா. பக்கத்தில் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திண்டுக்கல்லில் தான் 2006 வரைக்கும் 2007 வரைக்குமே திண்டுக்கல்லில் தான் இருந்தோம். 2007 மே மாதம் இங்கே சென்னை வந்தோம். ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு நாங்கள் 2007 மே மாதம் இங்கே சென்னை வந்தோம். அப்போ சென்னை வந்தோடனே நான் ஜூன் மாதமே வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். பிஏ கரஸில் இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டுட்டு உடனே நான் இங்கே சென்னையில் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ வேலையில் ஜாயின் பண்ணும்போது நம்ம இஎஸ்சிக்காக ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா, இங்கே சென்னை எடுத்தது 2007 எடுத்த ஃபோட்டோ இது. இது எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, நான். இது பார்த்திங்கன்னா திருமண அழைப்பிதழ், எங்கள் அம்மாவோட கல்யாண பத்திரிக்கை. இதில் போட்டிருப்பாங்க அம்மா பேர் இதில் லூர்து ஜெயராணின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அம்மா திருநெல்வேலியில் அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் பொன்ராணி. எங்கள் அப்பா கிறிஸ்டின்னால் பேரை திருமணம் ஆகும்போது பேரை மாற்றுவாங்க இல்லையா, எங்கள் அம்மா பேர் அப்போ லூர்து ஜெயராணியாக மாற்றினாங்க. எங்கள் அப்பாவுக்கு செல்வராஜ் மகிமைராஜன்ட்டு பேர் இருக்குது. இதுதான் எங்கள் அம்மாவுடைய கல்யாண பத்திரிக்கை. இதில் போட்டிருப்பாங்க, கல்யாண பத்திரிக்கையிலே போட்டிருக்காங்க பாருங்கள். அம்மாவோட அம்மா பேர் செல்லத்துறை பாலம்மாள் போட்டிருக்காங்க. சகாயபுரம் நாகர்கோவில்னு போட்டிருக்காங்க. அப்பாவோட ஊர் பார்த்திங்கன்னா வக்கம்பட்டி, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் வக்கம்பட்டி கிராமம், சுரக்காப்பட்டி சந்தனம். எங்கள் அப்பாவோட அப்பா பேர் நான் ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட கல்யாண பத்திரிக்கை. இந்த ப்ரூஃபும் இந்த கல்யாண பத்திரிக்கையும் எங்கள் அம்மாவுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டும் தான் என்கிட்ட இப்போ ஆதாரமாக இருக்குது. ஸோ இதை நான் இதில் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்னா, இதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவோட ரிலேஷன் அவங்களா பார்த்துட்டு
ஓகே காண்டாக்ட் பண்ணால் பண்ணட்டும், இல்லைன்னா இருக்கட்டும். நான் அவங்களே முயற்சி பண்ணல. லாஸ்ட் டைமாக நான் ஒரு தடவை முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். எங்கள் அம்மாவோட ஆசை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சியை நான் வந்து இந்த முயற்சியை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பார்க்கலாம், கடவுளோட கிருபை இருந்தால் எங்கள் அம்மாவோட ஆசை நிறைவேறட்டும். இந்த வீடியோவில் இதை தான் நான் சொல்ல வரேன். எங்கள் அம்மாவோட ரிலேஷன்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க என்கிட்ட, அவங்களுடைய கதையை பற்றி ஏகப்பட்டது என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அம்மாவோட ஊர் வந்து திருநெல்வேலியில் பக்கடப்பூர் அப்படின்ற ஒரு கிராமம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா பேர் செல்லதுரை, ஒரு கை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு ஒரு சித்தி, அவங்க அதாவது கூட பிறந்தவங்க, அவங்க சித்தி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, வனஜா கிரிஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க எங்கள் அம்மா ஏஜில் தான் இருப்பாங்களாம். இந்த விஷயம் எல்லாமே எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவோட அம்மா பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்கள் அம்மாவோட அம்மா வந்து கன்சீவாக இருந்திருக்காங்க. அந்த டைமே பால் டாய்லெட் குடிச்சிட்டு அந்த டைமில் இறந்துருக்காங்க. எங்கள் அம்மாவோட சித்தி தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எல்லாம் வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டில் அம்மாவோட அம்மா இறந்துட்டனால சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டில் படிக்க வச்சுருக்காங்க அம்மாவை ஸ்கூலில். அம்மா வந்து அங்கே தான் சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டில் மடத்தில் தான் அங்கே படிச்சுட்டு இருந்திருக்காங்க. சிஸ்டருங்க தான் அம்மாவை வளர்த்துருக்காங்க. அம்மாவோட அப்பா வந்து அடிக்கடி வந்து பார்க்க வருவாங்களாம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது கூட அவங்க அப்பா வந்து பெரிய வாத்து செயினும், பெரிய டாலர் வச்ச வாத்து செயினும், பட்டு பவள சட்டைலாம் எடுத்துகிட்டு வந்ததாக அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா அங்கே அப்பா வந்து எங்கள் அப்பாவும் அங்கே வேலையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ லவ் பண்ணி 2 பேரும் அவங்க வந்து லவ் பண்ணி மேரேஜ் ஆகிடுச்சு. அதோட சிஸ்டர்ஸுங்க தான் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இங்கே திண்டுக்கல் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி, இதை சொல்லணுன்னா இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் அம்மாவோட சின்ன ஒரு ஆதாரம், ஸோ எங்கள் அம்மாவோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது போதும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து அவங்க அம்மாவோட சொந்தக்காரங்களே தேடி வரட்டும், நான் வந்து கண்டுபிடிச்சி அவங்கள போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் தேடி வரல. ஸோ அவங்ககிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்க கிடையாது. எங்கள் அம்மாவோட ஆசை நிறைவேற்றுறது ஒரே ஒரு குறிக்கோள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.